நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தோம்னா டயட் நான் என்ன மெயின்டைன் பண்ணணும், ஆளுக்கு ஒரு டயட் சொல்கிறாங்க, நான் எதை ஃபாலோ பண்ணுறது, எனக்கு இது சரியாக இருக்குமா, இது சாப்பிட்டா வெயிட் போட்டுமா, இது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள். எந்த ஃபுட் உணவு பொறுத்த வரைக்கும் எந்த உணவு நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு நிலையாகவே இருக்குது. இந்த வீடியோவில் அதற்கு உங்களுக்கு விளக்கம் இருக்குது. உணவு முறையை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நம்ம தமிழர்கள் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்தாக தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமே இதுதான். நம்மளோட உணவு கலாச்சாரத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிற ஒரு நூல், ஒரு புக் அப்படின்னு பார்த்தோம்னா பதார்த்த குண சிந்தாமணி. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த பதார்த்த குண சிந்தாமணியில் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர், குடிக்கக்கூடிய பால், உணவு, அரிசி, பருப்புகள் ஒவ்வொன்றின் தன்மை, வகைகள், எந்த காலநிலையில் எந்த உடல் தேகிகள் அப்படின்றது நம்ம சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். எல்லா நோய் நிலைகள் கணிக்கிறதும் சரி, உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறதும் இதை பேஸ் பண்ணி தான். இந்த தேகிகள் எல்லாமே எந்த மாதிரி உணவை எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது இந்த நூலில் விரிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழர்களோட பிரதான உணவே தானியங்கள் தான், முக்கியமாக சிறுதானியங்கள். அது எல்லாமே நாம் இப்போ மறந்துட்டு வரோம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழர்களோட உணவு முறைகள், உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000 வகையான ஆரோக்கியமான உணவுகள் இருக்குது. இதில் குறிப்பிட்டு ஒரு உதாரணம் சொல்லணும்னா களி வகையை சொல்லலாம். எத்தனை பேர் வீடுகளில் நம்ம இன்றைக்கும் களி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. காலையில் நம்ம களி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய வகைகள் இருக்குது. உளுந்தங்களி இருக்குது, கம்பங்களி இருக்குது, கேழ்வரகுல செஞ்ச களி. எத்தனை பேர் வீட்டில் எத்தனை பேர் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக களி சாப்பிட்றோம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அன்றைய நாள் முழுவதுமே நம்ம ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை நம்ம களி எடுக்கிறோம், கூழ் எடுக்கிறோம், நம்ம பாரம்பரியம் சார்ந்த உணவு எடுக்கிறோம் அப்படின்ற போது அன்றைய நாள் நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சிறந்த முறையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இட்லி, தோசையாக தான் இருக்கும். இட்லின்றது மிக சிறந்த உணவு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு இட்லி. தமிழர்களோட இட்லி சாம்பார் தான் சிறந்த உணவு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறந்தது அப்படின்ட்டு யுனெஸ்கோவே அதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவை அந்த இட்லி மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தினமும் அதை ஒரு 1 வீக் வரைக்குமே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதிகமான புளிப்புத்தன்மை அதில் இருக்கிறதுனால உடலுக்கு கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னா இட்லி மாவு கூட நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கிட்டு இருக்கோம். இதுலேயுமே நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இட்லியோட மகத்துவமும் ஆரோக்கியமும் இதன் மூலம் கண்டிப்பாக நம்ம இழக்க நேரிடுது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு தான் நம்மளுடைய உணர்வுகளையும் தீர்மானிக்குது அப்படின்னே சொல்லலாம். காலையில் எடுக்கக்கூடிய உணவு எந்த மாதிரியான உணவு, சாத்விக் ஃபுட்ஸாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ வெளியில் நிறைய ஃபுட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது பேரே தெரியாமல் 1 லட்சத்திற்கும் அதிகமான கெமிக்கல்ஸ் அதில் ஆட் பண்ணுறாங்க. 1 லட்சத்துக்கும் அதிகமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும்பொழுது நம்ம உடலில் போய் அது எந்த மாதிரி எதிர் விளைவுகள், பக்க விளைவுகளை உண்டாக்குது அப்படின்னு தெரியாது. பெருகி வரக்கூடிய கேன்சர்லேருந்து நீரிழிவு நோய் வரைக்கும் என் பேரே தெரியாத நிறைய எங்கேயோ யாருக்கோ இருந்த ஒரு நோய்கள் எல்லாம் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம அருகில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வருது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் மாறி வரக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள், நிறைய உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்கிறது தான். உணவு, நம்ம எந்த உணவு எடுக்கிறோமோ நம்மளுடைய உணர்வுகளும் அந்த வெளிப்பாடும் அப்படி தான் இருக்கும். கோபமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் நாம் உண்ணக்கூடிய உணவை சார்ந்து தான் அது இருக்குது. உணவு சார்ந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. முக்கியமாக பெண்களுக்கு எந்த மாதிரியான உணவு நம்ம எடுக்கிறோம், ஃபேமிலியில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம எந்த உணவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எப்போதுமே இருக்கணும். பெண்கள் பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுலேருந்து மெனோபாஸ் வரைக்கும், மாதவிடாய் நிற்கும் காலம் வரைக்கும் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா 13, 14, 15 வயதில் பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருந்த பெண் குழந்தைகள் இப்போ பார்த்தோம்னா 9, 10 வயதுலேயே அவங்க பியூபர்ட்டி வருது. இயர்லி மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். 35, 32 வயதிலே மெனோபாஸ் அட்டன் பண்ணக்கூடிய நிலையும் இருக்குது.
ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகக்கூடிய கருத்தரிக்கும் வாய்ப்பு அப்படின்றதுமே குறைஞ்சிக்கிட்டே வருது. கருத்தரிப்பு மையங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இது விஞ்ஞானத்தோட வளர்ச்சியா இல்லை நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்தாதனால நம்ம ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்க வீழ்ச்சியா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கணும். டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. இதில் ஒரு சின்ன மாற்றம், மூலிகைகள் சேர்ந்த ஊறல் குடிநீர் குடிச்சிட்டு வரலாம். ஊறல் குடிநீர் அப்படின்றது நைட்டே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 100 இல்லை 200 ml அளவுக்கு தண்ணியில் நன்னாரியோ இல்லை உலர்ந்த நெல்லிக்காய் கொஞ்சம் இல்லை சீரகம் வெந்தயம் ஏதாவது ஒரு மூலிகையை தண்ணீரில் போட்டுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அது குடிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இது மாதிரி தண்ணி குடித்தா கோல்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக அதை ஹீட் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணீராக குடிக்கலாம். இதனோட தேன் கலந்து குடிக்கும்பொழுது ஸோ உடலில் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அசிடிட்டி நிறைய பேருக்கு இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். செம்பருத்தி, கொய்யா இலைகள் இந்த மாதிரி ஹெர்பல் டீயாக நம்ம எடுக்கும் பொழுதும் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியேறி ஸோ பாடிக்கு ஈஸியாக ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். மார்னிங்லையுமே வந்து பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் என்னென்னா வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். இந்த வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட், பீட்ரூட், வெள்ளரி இந்த ஜூஸுமே டெய்லி ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டுட்டு மார்னிங் டெய்லி நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரலாம். டீ காஃபிக்கு பதிலாக இந்த வெஜிடபிள் ஜூஸ் இல்லை ஃப்ரூட் ஜூஸுமே எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை சிறந்ததாக இருக்கும். மாதுளையோடு சேர்ந்து சப்போட்டா எடுத்துகிட்டு வரலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து அப்படியே ஜூஸ் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னும் பொழுது உணவுக்கு பிறகு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஃப்ரூட் எடுக்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மிட் மார்னிங் ஒரு 11 or 12 o'clock அந்த டைமில் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து கொய்யா பழமாக இருக்கலாம், மாதுளம்பழம், பப்பாளி பழம் ரொம்ப சிறந்ததாக அதிகமான விட்டமின்ஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா பப்பாயா அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இதை ஒதுக்கி வைப்பாங்க. பட் அதிகமான நியூட்ரிஷன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்ம ஸ்கின்க்கு ஒரு க்ளோ வரணும், பிளட் பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா பப்பாயா சிறந்ததாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆவில வேக வைத்த உணவுகள் சிறந்ததாக இருக்கும். சிறு தானியங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய கஞ்சி வகைகள், இந்த சிறு தானியங்களோடு வெஜிடபிள்ஸ், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து கஞ்சியாக நம்ம எடுக்கும் பொழுது ஸோ பாடிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதோடு ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் சேர்றதும் இது தடுக்கப்படும். ஸோ நைட் நம்ம சாப்பிட்ட உணவு நீண்ட நேரம் 7-8 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுடைய அசிடிட்டியை வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைக்கிற மாதிரியான ஃபுட்ஸாக இருக்கணும். அதுக்கு சிறுதானியங்கள், கஞ்சி வகைகள், களி வகைகள், கூழ், ஆவியில் வேக வைத்த பண்டங்கள் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் எங்கே டைம் இருக்குது, அவசர அவசரமாக ஓடிட்டுருக்கேன், நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக 12 o'clock 1 o'clock லஞ்ச் தான் எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு முக்கியமாக இந்த தவறை தயவு செய்து செய்யாதீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக பிரெயின் செல் டேமேஜ் வரும். இளம் வயதிலே இப்போ நிறைய பேருக்கு அல்சிமர் டிசீஸ் வருது, டிமென்ஷியா வருது அப்படின்னா, மறதி நோய் வருதுன்னா முக்கியமான காரணம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது தான். ஸோ தயவுசெய்து யாரெல்லாம் காலையில் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ ஏதாவது ஒரு உணவு காலையில் 8-8:30 இந்த டைம்குள்ளே கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சே ஆகணும். ஸோ அப்போ தான் அந்த நாள் நமக்கு வந்து பிரெயின் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கும் பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்தில் 2-3 நாட்கள் சமைக்காத உணவு எடுத்துக்கலாம். இதில் முளைக்கட்டிய தானியங்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, மிளகுத்தூள் இல்லைன்னா சீரகத்தூள் சேர்த்து இந்த உப்பும் சேர்த்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லியுமே அது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர் இதுவுமே எளிமையாக கிடைத்து ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அசிடிட்டி இருக்குது, இல்லை IBS அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இதற்குமே இந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கலாம். மதிய நேரத்தில் நம்ம உண்ணக்கூடிய உணவில் அதிகமான கவனம் தேவை. காரம், புளிப்பு, உப்பு இது 3 சுவையும் நம்ம மிதமாக கம்மியாக சாப்பிட்றதே சிறந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கசப்பு, துவர்ப்பு இந்த சுவைகள் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றதும் இல்லை, அது சாப்பிட விரும்புறதும் இல்லை அப்படின்னே சொல்லலாம்.
கசப்பும் துவர்ப்பும் தான் நம்ம உடல்ல கிருமிகள் இல்லாமல் டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் இரத்த குழாய்கள் விரிவடைவதற்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கும் இந்த 2 சுவையும் முக்கியமான ஒன்று. இதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சுவைகள் இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். இரவு நேரத்தில் வந்து பார்த்தோம்னா நியர்லி ஒரு 7:30 8 7 8 மணிக்குள்ள நம்ம உணவை முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே நீங்க வந்து படுக்க போகாம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு மைல்டாக வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு போகலாம். சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாத சில வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது. நிறைய பேருக்கு சாப்பிட்டு முடித்த உடனே சூடாக காஃபி இல்லை டீ குடிக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஹேபிட் இருந்துச்சுனாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. தென் ஸ்மோக் பண்ணுறது, அதிகமாக கடினமான வேலைகள், வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை ரொம்ப தூரம் நடக்கிறது, வெயிலில் போகிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கூட நம்ம நார்மலாக ரொட்டீனாக எல்லா ஒர்க்கும் செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கலாச்சார மாறுபாடுகளில் பார்த்தோம்னா, சாப்பிட்டு முடித்த உடனே இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, சாப்பிட்டு முடித்த உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இது எல்லாமே தவறான ஒரு விஷயம். சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம பாடியில் பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் அதிகமான வெப்பம் உண்டாகும். வெப்பம் உண்டாகிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு செரிமானம், டைஜஷன் அப்படின்றது ப்ராப்பராக நடக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீமோ இல்லை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு தினமுமே ஃபாலோ பண்ண வேண்டிய சில உணவு பழக்க வழக்கங்கள். இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான டயட் என்னென்ன சாப்பிடணும், டயட் சார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது பொதுவான விஷயங்கள். ஒவ்வொருத்தருக்குமே உடல் தேகத்துக்கும் வன்மைக்கும் ஏற்ற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்மளுடைய தமிழர் மரபோடு சரி, சித்த மருத்துவத்தோடும் சரி சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். நன்றி.